ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் நம்ம அந்த பழங்களை டேஸ்ட் பண்ணி வீடியோ போட்டோம். அப்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ருசி நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த மாம்பழம் ருசி, இந்த ருசி வந்து ஒரு வித்தியாசமான ருசி. அது பேரை கேட்கும்போது எனக்கு சரி, அந்த பொதுவாக நம்ம கேட்காத பேருங்கும்போது அது எப்படி இருக்குமோன்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். நான் கூட அதே மாதிரி தான் நினச்சேன். ஆனால் அது பேருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது 2 பேரில் அழைக்கப்படுது. பீத்தர் நடுசாலைங்கிற பேரில் அழைக்கப்படுது. ஒரு நெல்லிக்காயோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் பழங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சக்கரை குட்டிங்கிறதே அந்த குட்டியாக இருக்கும் பழம், ஆனால் இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி கொத்து கொத்தாக நிறையா காய்க்கும். சேலம் பெங்களூரா வேறு, பெங்களூரா வேறு அப்படின்னாரு. ஏன்னா சில விஷயங்களை நம்ம சொல்லும்போது அதை ஏற்றுக்கணும். அந்த பக்குவம் நமக்கு வேணும். வணக்கம். நம்ம கிரீனா நர்சரியில் வந்து மாம்பழ வகைகளில் ஒரு 50க்கும் மேற்பட்ட ரகங்களை சேல்ஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாட்டு ரகங்களும் இருக்குது, வெளிநாட்டு ரகங்களும் இருக்குது. உள்நாட்டு ரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவலை தான். ஏன்னா அழிஞ்சிட்டு வருது, நிறைய ரகங்கள் அழிஞ்சிட்டு வருது. முக்கியமாக சொல்லப்போனால் இப்போ நம்ம இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம முக்கனி திருவிழா நடத்தும் போது இதனுடைய பழங்களை சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப நான் அது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. நிறைய பேர் இந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு பகுதியில் இருக்குது. அதாவது ஒரு பகுதினா இப்போ நம்ம கிருஷ்ணகிரி, வேலூர் அந்த ஏரியாவில் போனீங்கன்னா அங்கே உள்ள விவசாயிகளுக்கும் அங்கே உள்ள மக்களுக்கும் தெரியும். ஆனால் நம்ம அதை தாண்டி வந்துட்டோம்னா மற்ற இப்போ ஒரு கன்னியாகுமரியில் இருக்கவங்களுக்கோ இல்லைன்னா ஒரு தஞ்சாவூரில் இருக்கவங்களுக்கும் இந்த ரகங்களை பற்றி தெரியாது. அந்த மாதிரி ரகங்களை நம்ம கொண்டு போகணுங்கிறது நம்மளுடைய நோக்கம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது நமக்கு பீத்தருங்கிற ஒரு வெரைட்டி. பீத்தருங்கிறது நடுசாலை. அது எனக்கு அந்த பேர் பரிச்சயம் இல்லாதனால இது நம்ம ஆசிரியர் முக்கனி திருவிழாவில் இந்த பழங்களை நம்ம காட்சிப்படுத்திருந்தோம். அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் நம்ம அந்த பழங்களை டேஸ்ட் பண்ணி வீடியோ போட்டோம். அப்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ருசி நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த மாம்பழ ருசி, இந்த ருசி வந்து ஒரு வித்தியாசமான ருசி. அது பேரை கேட்கும்போது எனக்கு சரி, அந்த பொதுவாக நம்ம கேட்காத பேருங்கும்போது அது எப்படி இருக்குமோன்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். நான் கூட அதே தான் நினச்சேன். ஆனால் அது பேருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது 2 பேரில் அழைக்கப்படுது. பீத்தர் நடுசாலைங்கிற பேரில் அழைக்கப்படுது. இதுவும் அழிஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி செடிகளை உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தவங்களே இப்போ மாற்றி வச்சுக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கட்டிமோன் இந்த மாதிரி தாய்லாந்து வெரைட்டிகளை நம்ம பயிர் வைக்கலாமா, பேசாமல் விவசாயமே பண்ணலாமா அப்படிங்கிற நிலைமைக்கு நர்சரி நிலைமை போயிட்டுருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட விலை கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு குறைபாடு இருக்குது. இந்தியாவில் மற்ற பகுதிகளிலேருந்து நிறைய மாங்கன்றுகள் இப்போ நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டுக்கு. அதனால் வந்து நம்ம உள்நாட்டு மாம்பழம் கன்றுகளுடைய சேல்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால் அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து அதை அந்த மாதிரி அனுமதிக்கக்கூடாது. அந்த ரகத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற நோக்கத்துக்காக இந்த செடிகளை பாருங்கள். லாஸ்ட் இயர் இவ்வளோ செடிகளையும் வாங்கி வளர்த்துட்டு இருக்கிறேன். இதில் எனக்கு ரொம்ப செடிகள் மூவ் ஆகலை. ஏன்னு கேட்டால் யாரும் விரும்பி இன்னும் கேட்கல. ஏன்னா இது வரைக்கும் நம்ம இது வீடியோ போடல. இந்த செடிகள் இப்போ பார்த்தீங்கன்னா காய்க்கக்கூடிய ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வருஷத்து செடி நட்டோம். இப்போ அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வளர்ந்துருக்கு. இப்போ ஆனால் கூட இப்போ எல்லாம் ஒரு 5 அடி 6 அடி எல்லாம் காய்க்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த பழங்கள் மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா தான் இதனுடைய தன்மை தெரியும். பழத்தை நான் சாப்பிட்டதுக்கப்புறம் செடி கொடுத்தவங்ககிட்டே பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப நல்ல ரகம் சார் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த செடிகள் நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து யாராவது விருப்பப்பட்டால் நம்ம நர்சரி நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்சலில் கூட அனுப்பி வைப்பாங்க. நம்ம நர்சரி நம்பர் வந்து 9841986400 நம்பரு. இதே மாதிரி இன்னும் 2 ரகங்களை பற்றி சொல்கிறேன். இதுவும் அப்படி தான். அதாவது நம்ம அறியாமல் இருந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சது ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ரகம் தான் இந்த சக்கரை குட்டிங்கிற ரகமும். சக்கரை குட்டி ரகமும் நான் லாஸ்ட் இயர் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்து நிறைய செடிகள் பாருங்கள் எவ்வளோ இது ஒரு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தினால அந்த செடிகள் விற்கிதோ இல்லையா அதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த சக்கரை குட்டியும் நம்ம பெரிய செடிகளாக கொடுக்கணும். நம்ம மக்களுக்கு வந்து சின்ன செடிகளாக கொடுத்தா அவங்க பராமரிக்க லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக, பராமரித்து அதனுடைய ரிசல்ட் தெரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்கிறதுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே 4 அடி 5 அடி காய்க்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த செடிகளை பற்றி நம்ம இது வரைக்கும் வீடியோவில் பதிவு பண்ணலை. இந்த செடிகளை வீடியோவில் காமிக்கவும் இல்லை. இப்போ நல்ல ஒரு விற்பனைக்கு தயாராக, அதாவது வச்சா நம்ம உடனே காய்க்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த செடிகளை பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு நெல்லிக்காயோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் பழங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சக்கரை குட்டிங்கிறதே அந்த குட்டியாக இருக்கும் பழம், ஆனால் இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி கொத்து கொத்தாக நிறையா காய்க்கும். 3வது ரகம் பார்த்தீங்கன்னா சேலம் பெங்களூரா. இந்த சேலம் பெங்களூராவும் நான் ஒரு காலத்தில் நினச்சிருந்தேன். ஒரு காலத்தில் இந்த பழங்கள் மேலே நமக்கு அந்த காதல் வர்றதுக்கு முன்னாடி அது சேலம் பெங்களூரானா பெங்களூரான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உண்மையாகவே சொல்ல போனால் அது வந்து சேலம் பெங்களூராங்க தனி ரகங்கிறது எனக்கு ஒரு விவசாயி சொல்லி தான் தெரிஞ்சுது. ஏன்னா இது சேலத்தில் ஃபேமஸான ரகம். அந்த விவசாயி கேட்டார், சேலம் பெங்களூரா இருக்கா சார்னா? அப்போ இருக்குது, பெங்களூரா இருக்குது அப்படின்னு. சேலம் பெங்களூரா வேறு, பெங்களூரா வேறு அப்படின்னாரு. ஏன்னா சில விஷயங்களை நம்ம சொல்லும்போது அதை ஏற்றுக்கணும். அந்த பக்குவம் நமக்கு வேணும். நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டால் அது அப்படி சொன்ன உடனே அவர் இவ்வளோ பேசுகிறாரு, அந்த ரகத்தை பற்றி ரொம்ப ஆர்வமாக பேசினாப்புல. அப்போது எனக்கு இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்ட்டு
ரகத்தை தேடி கண்டுபிடிச்சி இப்போ இந்த செடிகள் கூட பார்த்திங்கன்னா 4 அடி 5 அடி உயரத்தில் இருக்குது, வளர்த்துட்டோம். இதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இயர் முக்கணி திருவிழாவில் இந்த சேலம் பெங்களூராவும் 2 வருஷமாக நம்ம காட்சிப்படுத்திட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட் இயரும் காட்சிப்படுத்தணும், அதுக்கு முந்தின வருஷமும் சேலம் பெங்களூராவை காட்சிப்படுத்தணும். அதில் வந்து ரொம்ப அதாவது பெங்களூராவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் அந்த பேரை வச்சாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல தனி பேரை கொடுத்துருக்கலாம். அவ்வளோ ஒரு வித்தியாசமான அந்த பழத்தோடைய ஷேப்லேயும் அந்த மாதிரி தான் இருந்தது, ருசியிலும் அதே மாதிரி தான். இந்த சேலம் பெங்களூரா பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பு, ரொம்ப சதைப்பற்று, வித்தியாசமான சுவை. ஆனால் நம்ம பெங்களூரா வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், நல்லா காயாக இருக்கும்போது. அதே மாதிரி அதுக்கு மார்க்கெட்டில் விலையும் ரொம்ப இல்லை. அதை வந்து ஜூஸ் கம்பெனிக்கு தான் வாங்குறாங்க. ஜூஸ் கம்பெனிக்கு அது வந்து ரொம்ப விசேஷமாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அதை பல பேரில் சொல்லுவாங்க, தோத்தாபுரி, கிளிமூக்கு, அது மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக அந்த ஒட்டு மாங்காய்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்றெல்லாம் இப்போ ஒட்டு இல்லாத மாங்காய் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுதான் ஆரம்பத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பசுமை புரட்சிலாம் வந்த நேரத்தில், இந்த ஒட்டு மாஞ்செடிகள்லாம் வந்த நேரத்தில் முதல்ல இந்த மாங்காய் தான் அறிமுகப்படுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். இந்த ஒட்டு மாங்காய் வந்து இப்போ வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஊரில் நிறையா குட்டி குட்டியாக மாங்காய் பார்த்துட்டு இது வந்து நீள் ஷேப்பில் நீள் வடிவத்தில் இருக்கும், தாய்லாந்து வெரைட்டி மாதிரி. அதை ஆச்சரியமாக பார்த்துருக்குறேன். அப்போது வந்து இந்த ஒட்டு மாங்காய்ங்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் இருக்கும், அந்த நம்ம தோத்தாபுரின்னு சொல்கிற வெரைட்டி. ஆனால் சேலம் பெங்களூரா வந்து ஒரு நாட்டு ரகம். அதாவது நம்ம ஊரில் இருந்த ரகத்தை வந்து அதை டெவலப் பண்ணியிருக்காங்க, நிறைய செடிகளை டெவலப் பண்ணி. இப்போ நான் பரவாயில்ல எல்லா இடம் கிடைக்குது, ஆனால் நிறைய பேருக்கு இந்த ரகத்தை பற்றி தெரியாது. கண்டிப்பாக இந்த 3 ரகமே சூப்பர் தான். அதாவது நீங்கள் இதில் வந்து தாய்லாந்தோ ஜப்பானோ கிட்ட நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இயற்கையான ருசி நம்ம மாம்பழ பிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய வெரைட்டி. பெரும்பாலும் இந்த செடிகள் வந்து ஒட்டு செடிகளாக கிடைக்கும்போது உங்களுக்கு சின்ன செடிகளாக தான் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அது நம்ம நர்சரியில் மட்டும்தான் இந்த செடிகளை நான் குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்னென்னா, நான் இதை ஒரு 2 வருஷமாக நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். பெரிய செடிகளாக இருக்குது. தேவைப்படுறவங்க நம்ம ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கள் நர்சரி நம்பர் 9841 986 400 நம்பர். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்சலே அனுப்புவாங்க. இல்லை நேரில் வந்து வாங்கினா ரொம்ப சிறப்பு. ஏன்னா எங்கள்கிட்ட 50க்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 100-150 வகையான மாஞ்செடிகளை இப்போ சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் நர்சரியும் பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் நேரில் வந்து கூட வாங்கலாம். எங்கள் நர்சரி எங்கே இருக்குன்னாக்கா, நம்ம இப்போ செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு வரும்போது கூடுவாஞ்சேரிக்கு முன்னாடி, அதாவது எஸ்ஆர்எம் காலேஜ் தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் இருக்குது. மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. நீங்கள் உள்ள சந்திலெலாம் வந்து பார்க்கணுன்னு தேவையில்லை, மெயின் ரோட்லேயே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.